அனைவருக்கும் வணக்கம். பாரிசாலன் தமிழனே கிடையாது. பாரிசாலன் வந்து ஒரு கன்னடத்துல வந்து ஒடியர் அப்படிங்கிற ஒரு குடி இருக்கு. அந்த குடியில பிறந்தவர் தான் பாரிசாலன். அவர் வந்து இந்த குடிய மறைச்சுக்கிட்டு தமிழ் குடி மாறி வந்து வேஷம் போட்டு அலையிறாரு. அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் மேல பல குற்றச்சாட்டுகள் வந்து தொடர்ந்து அடுக்கிக்கிட்டே இருக்காங்க. அது கூட தான் அந்த காணொளியில வந்து பார்க்க போறோம். அதுலயும் மெயினா அந்த பழுவேற்றையர் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, விஜயநகர வாரிசுகள் வழிவந்த கன்னட ஒடியர் குடியின் ஒடியர் குடியை சேர்ந்தவர் தான் நம்மளுடைய பாரிசாலன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு திருப்பி என்ன சொல்றாருன்னா, தமிழர் நிலத்தில் நத்தமான் உடையார்களுடன் இன இன மறைப்பு செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீ உண்மையான நத்தமான் உடையார் என்று எப்படி நம்புவது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி வச்சிருக்காரு. இவர் வந்து கண்டிப்பா வந்து கன்னடர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் பாரிசாலன் உண்மையிலேயே வந்து கன்னட பாரம்பரியத்தை மறைக்கத்தான் தமிழ் தேசிய வேடம் போட்டுக்கொண்டு அலைகிறான். தமிழ் குடிகள் கூட்டமைப்பில் இருந்து கூட்டமைப்பில் இருந்து ஆட்களை வெளியேற்றுவதுதான் இவனோட உண்மையான அஜெண்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து சொல்றாரு. ஆக்சுவலாக என்ன அர்த்தம் அப்படின்னா, பாரிசாலன் வந்து ஒரு தமிழனே கிடையாதுங்க, அது வந்து ஒரு கன்னடன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து இவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து இணையத்தில் எழுதிக்கிட்டே இருக்காங்க. சரி, இப்படி சொல்கிறவங்க யார், கன்னடன் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க யார், அவங்க ஏதோ வேற திராவிடனா இல்லை ஆரியனா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களும் சக தமிழ் தேசியவாதியாக வந்து இருக்கிறாங்க. இப்போ பாரிசாலன் கருத்து வேறுபாடு வந்து வருது அப்படிங்கிறனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது வந்து உடையார்னு இருக்குது, கர்நாடகாவிலே வந்து உடையார்னு சொல்லி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இங்கே விஜயநகர பேரரசு அந்த ஆட்சி வந்து நிறுவுறாங்க இல்லையா, அவங்களோட பேர்களை பின்னாடி பார்த்தீங்கன்னா உடையார்னு சொல்லி வரும். ஆனால் அந்த உடையாரில் பல சிக்கல் இருக்குது. தமிழ் உடையார் இருக்கார், அதே மாதிரி அங்கே வந்து கன்னட உடையார் இருக்கார், தெலுங்கு உடையார் இருக்கார். அந்த உடையாருங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கனால அந்த சிக்கல் வந்து ஏற்படுது. அதில் இவர் என்ன பண்ணுறாரு, பழுவேற்றையர் வந்து ஒடியர் குடியை சார்ந்தவர், உடையார் அங்கே வந்து ஒடியர்னு சொல்லி வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து விஜயநகர பேரரசு வந்து தோற்றுவிச்சாங்களே அந்த ஹரிகரன் புக்கன், அவங்களுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஹரிகர உடையார் புக்கன் உடையார் அப்படின்னு சொல்லி வரும். அதெல்லாம் வச்சு இப்படி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக உண்மையாலுமே வந்து பாரிசாலன் வந்து கன்னட உடையாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளை பொறுத்தவரையும் கிடையாது. பாரிசாலன் வந்து ஒரு பச்சை தமிழனாக தான் இருக்க முடியும். ஒரு பச்சை தமிழனாக இருக்க போய் தான் தமிழ் தேசிய அரசியலை வந்து இவ்வளோ விரையமாக வந்து பேச முடியும். பச்சை தமிழனாக இல்லாமல் வந்து பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்கிறது அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்க்க உல முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ பாரி வந்து பார்க்க உல நத்தமான் உடையான்னு சொல்லி சொல்கிறார் இல்லையா, அந்த சங்கத்திலே வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் வட்டம் பழைய கன்னியாகுமரி கிராமத்தை சேர்ந்த திரு இளங்கோ திரு கச்செல்வி அவரின் புதல்வர் திரு தினேஷ்குமார் என்ற பாரிசாலன் அவரும் அவர்களின் மனைவியாக இருக்கக்கூடிய விரோனிகா ஜோவிகா அவர்களும் தமிழர் இல்லை என்று சில பேர் சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையிலே வந்து பாரிசாலனோட மனைவி வந்து பார்க்கவ குல நத்தம உடையார் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி அவங்களே பதில் கொடுக்குறாங்க. அதாவது இந்த பாரியுடைய சாதி சங்கம் இருக்குல்லையே, அதாவது குடி சங்கம், அவங்களே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து இவர் இளங்கோ, அவங்க அப்பா பேர் அம்மா பேர்லாம் சொல்லி அவர் நத்தமான உடையார் தமிழர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் அந்த விமர்சனம் வந்து தேவையில்லாத ஒரு விமர்சனம். பாரிசாலன் வந்து ஒரு பச்சை தமிழன் தான் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அது மாதிரி தான் எல்லாமே சொல்கிறாங்க. இடையில வந்துட்டு எதுக்கு இந்த மாதிரி பாரியோட கருத்துக்கள் வந்து பிடிக்கல அப்படின்னா அதை விமர்சிச்சுட்டு போங்க. அண்ணன் சீமானோட கருத்துக்களை பிடிக்காத எத்தனையோ தமிழர் இருக்கான். அப்போ அவனையெல்லாம் பிடிச்சி நீங்கள் வந்து தெலுங்கு கன்னட மலையாளி அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. அது மாதிரி தான் பாரிசாலன் வந்து பல சங்கி அந்த ஒரு இதில் வந்து இப்போ செயல்படுறாரு அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை வந்து விமர்சனம் வைக்கலாம். சங்கி மாதிரி சில நேரத்தில் வந்து கருத்தை சொல்லிட்டு அண்ணன் சீமான் வந்து மாட்டுக்கறி ப்ரமோஷன் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கு நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவித்தா நம்மளுக்கு வந்து அது பிடிக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். அதை விட்டுட்டு பாரிசாலனே வந்து கன்னடன் ஒடியர் அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து போட்டு பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு ஆகாத வேலை, அது தேவையில்லாத வேலை. நாளைக்கே பாரிசாலன் வந்து அதெல்லாம் விட்டுட்டு திருப்பி இந்த பக்கம் வந்துடுவார் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.